உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவருக்கு அபார்ட் பண்றது பிடிக்கல. நீ தானே தொல்லை பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. இல்ல டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு அவசரமா ஏதோ வேலை இருக்குன்னு சைன் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டாரு. டிஎன்சி முடிஞ்சதும் பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிருக்காரு. இல்ல, எதுக்கும் கௌதம் கிட்ட நான் ஒரு தடவை பேசிக்கிறேன். பேசிட்டு அப்புறமா டிசைட் பண்றேன். உங்க என்ன போன் எடுக்கல? அண்ணன் பிஸியா இருப்பாரு. ப்ளீஸ் எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க ப்ரொசீஜர் ஆரம்பிங்க டாக்டர். இருமா. ஐயோ டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், நான் சொன்ன கேளுங்க ப்ளீஸ். டாக்டர், பேஷண்ட் நம்பர் 10க்கு லேபர் பெயின் வந்துருச்சு. நீங்க உடனே வரணும். ரொம்ப அர்ஜென்ட். வாங்க. அட, டாக்டர் கால் பண்ணிருக்காங்க. என்னன்னு தெரியலையே. டாக்டர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. யாருக்குங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஃபோன் பண்ணிருக்காங்க. என்னன்னு தெரியல. சரி கேட்கலான்னு திரும்ப கூப்பிட்டா அவங்க எடுக்கல. ஏதோ பிஸியா இருக்காங்க போல. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் தேவையா? ஒருவேளை மாயா அபார்ஷன். சச்சா, ஆனா எதுக்கு இன்னும் மாயா இவ்வளவு நேரம் ஆகியும் வரல? ஏன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? நாம எதுக்கும் சந்தோஷ் கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்லுவோம். என்னடா போனை எடுக்க மாட்டேங்கிறாப்பா. போனை எடுக்காம அப்படி என்னடா அவளுக்கு வேலை? மாயா கிட்ட வேண்டாம் வேண்டான்னு சொன்னா கேட்டாளா? இப்ப பாரு, போய் எவ்வளவு நேரம் ஆகுது. இப்படி பண்றாளே. ஹலோ. சொல்லுங்க சிஸ்டர். சந்தோஷ், எங்க இருக்கீங்க? சிஸ்டர், கார்ல போயிட்டு இருக்கேன். சந்தோஷ், நீங்க உடனே நான் சொல்ற ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? ஹாஸ்பிட்டலா? ஏன் சிஸ்டர், என்னாச்சு? கௌதம்க்கு டாக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன சிஸ்டர், அவங்க நார்மலா பேசுறது தானே. அதுக்கே இந்த நேரத்துல என்ன ஹாஸ்பிட்டல் போக சொல்றீங்க? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. மாயாவா? மாயாக்கு என்ன? மாயா நேத்துல இருந்தே சரியில்லைங்க. என்னமோ அப்செட்டாவே இருந்தா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அவ குழந்தைய கலைச்சிருவாளோன்னு டென்ஷனா இருக்கு. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு ஒரு டவுட் தான். ஆனா என்னமோ ஒன்று தப்பா இருக்கு. அதுக்கு தான் உங்களை ஹாஸ்பிட்டல் போக சொல்றேன். சரி சிஸ்டர், நான் உடனே போறேன். சந்தோஷ்,
இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். எல்லாரும் இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க போய் என்னன்னு மட்டும் பாருங்க. மாயா அங்க இருக்காளான்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர், நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் போயிட்டு என்னன்னு கால் பண்றேன் உங்களுக்கு. ஓகே? கடவுளே, அப்படி எதுவும் நடக்கல, மாயா அங்க இல்ல, டாக்டர் வேற எதுக்கோ ஃபோன் பண்ணாரு, என் சந்தேகம் தப்புன்னு சந்தோஷ் சொல்லணும். அது போதும் எனக்கு. மாயா இங்கே தான் வந்திருக்கா. ரிசப்ஷன் விசாரிச்சேன், அபார்ஷன் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறதா சொன்னாங்க. சந்தோஷ், இங்க எல்லாருமே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. சந்தோஷ், இது நடக்கவே கூடாது. ப்ளீஸ் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். சந்தோஷ், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சரிங்க சிஸ்டர், நான் உடனே என்னன்னு பார்க்குறேன். யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது. இல்ல, உள்ள மாயான்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள பார்த்து அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட். இப்பதான் அவங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. ஆமா, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? சார், உங்களை தான் கேக்குறேன், நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களோட பிரதர். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு சந்தோஷ்? மாயாவை பாத்துட்டீங்களா? மாயா தப்பா எதுவும் முடிவெடுக்கல? என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர், நான் போய் தடுத்து நிறுத்தத்துக்குள்ள மாயாக்குங்க அபார்ஷன் முடிஞ்சிருச்சு. மது, யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? மாயாவா? இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்டு. நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். என்ன சொல்றீங்க சந்தோஷ்? ஆமா சிஸ்டர், உண்மையதான் சொல்றேன். என்னால தடுக்க முடியாம போயிடுச்சு. நான் வரத்துக்குள்ளேயே அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. எப்படி இது உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன் சந்தோஷ்? அவரால எப்படி இதை தாங்கிக்க முடியும்? இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா? இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். மாயா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.